நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியா டால் டாஸ்க் நடந்து முடிஞ்சாச்சு. தாறுமாறு டாஸ்க்குப்பா, வேற லெவல் சம்பவம் அப்படின்றதான். என்னதான் வின்னர் தெரிஞ்சாலும் அந்த போட்டியை பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யம் வருது பாருங்க, அது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஆமா மக்களே, நம்மளோட கண்டஸ்டன்ட் மட்டும் இல்ல, பிக் பாஸ்மே நிறைய கிரியேட்டிவா டப்பு டப்பு டப்புன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து டாஸ்க்ல மாத்திக்கிட்டே இருந்தாரு அப்படின்ற விஷயங்கள் தான் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா கடைசியில இப்ப யார் யார் இருக்காங்க? சிவா, அருண், அப்புறம் ஜெஃப்ரி, சாச்சனா, 4 பேர் இருக்காங்க. இப்ப இதுல என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட் ஆனது யாருன்னா அருண் தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிடுறாரு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முதல் ரவுண்ட்ல அவுட் ஆயிடுறாரு. அடுத்த ரவுண்ட் அப்படின்னு பாக்கும்போது இங்க சாச்சனா, ஜெஃப்ரி, சிவா வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாரு, கண்டிப்பா அவர் தோத்துரும். ஏன்னா சாச்சனா ஜெஃப்ரி சொல்லி வச்சாப்போ அவங்கவுங்க டால் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது. ஆனா சாச்சனா முடிவு பண்ணாங்க, நீ என் டாலை எடுத்துட்ட அப்படின்னா நான் உள்ள விட்டுருவேன், அப்படி நீ என்னோடது எடுக்கல அப்படின்னா நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருவேன் உன்னோடத அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன ஒரு முடிவுங்கும் போது கோவா கேங், அதாவது ஜாக்லினா இருக்கட்டும், எல்லாருமே என்னன்னா இப்போ சிவா வந்து வின் பண்ண வேண்டாம், நீ வந்து எப்படியாவது வந்து சாச்சனாவோட எடுத்துக்கோ, நீ சிவானா வந்து எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் உன்னை ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாரு, அவர் உன்னோட கேம் ஆட விட மாட்டாரு அப்படின்ற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. வேற லெவல் கேம் பிளே அப்படின்றதுதான். இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா தலைகீழ மாறுது அப்படின்ற ஒரு பாயிண்ட நான் வந்து பாக்குறேன். என்ன ஆகும் இந்த கேம் ஆகும்போது, பிக் பாஸ் முதல் ட்விஸ்ட வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இவங்க எல்லாத்தையும் கண்ணை மூடிக்க சொல்லிட்டு தீபக் வந்து டால வந்து சேஞ்ச் பண்ண சொல்றாரு. அதாவது உள்ள பால் பீட்டுக்குள்ள மாத்தி விட சொல்லிடுறாரு. சோ மாத்தியும் வச்சிடறாரு நம்மளோட தீபக் அவர்கள். சோ அங்க ஒரு சேஞ்ச் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. இப்ப யாருக்கு எங்க டால் இருக்குன்னு தெரியாது, சாட்சினமையார் அங்கேயே உடஞ்சிட்டாங்க அப்படின்றதான். சோ கடைசியா என்ன ஆயிடுது அப்படின்னா, சிவான் தான் ஃபர்ஸ்ட் டால் எடுக்கிறாரு. அப்ப இந்த ஜெஃப்ரி கிட்ட ஸ்வாப் பண்றாரு. ஆனா அந்த கேம் கரெக்டா போச்சு. சிவாவோட ஜெஃப்ரியும், ஜெஃப்ரியோட சிவாவும் எடுத்துட்டாங்க. கடைசியா சாச்சனா அவங்களோட டால் மட்டும் வச்சிருக்காங்க. அவரோட கேம் கரெக்டா ஆடணுன்றக்காக ஜெஃப்ரி அதை பண்ணிட்டாரு. ஆனா அவருக்கு என்னன்னா சாச்சனாவை பண்ணணும்ன்றதான் மெயினான ஆசை. பட் அந்த இடத்துல என்ன பண்றது, ஃபேரா போகணும்னா இப்படிதான் போயாகணும். அவங்க 2 பேரும் வின் ஆயிடுறாங்க. சாச்சனா அவுட். உங்களுக்கு 21 வயசு ஆகுது. ஷீ இஸ் நாட் அ சைல்டு. கரெக்டா? காலையில வந்தாங்க பாத்தீங்களா 2 குழந்தைங்க, அதுதான் குழந்தைங்கன்னு சொல்லணும். சும்மா எப்ப பார்த்தாலும் யார் மேலயாவது குரங்கு மாதிரி தாவி தாவி ஹக் பண்ணி அந்த இடத்துல வந்து நல்ல விஷயங்கள் தான். பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் தான். ஒரு குழந்தை தனத்தை அவங்க வெளியே வரும். பட் இது அவங்கள மெச்சூர்ட் ஆக்க விடுமா, அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா இல்லன்றதுதான். அவங்க இந்த குழந்தை மாதிரி சத்யா வேற தூக்கி வச்சுட்டு தாளாட்டிக்கிட்டு சேடா ஒன்னும் இல்லடா சூப்பரா பண்ணிட்டடா ஐயோ அப்படின்னு எல்லாரும் சுத்தி சுத்தி ஏதோ ஒரு கை குழந்தைய வந்து தாளாட்டுற மாதிரி தாளாட்டுறாங்க. ஏன்டாடே காலம் வந்த பிள்ளைங்களா அவ்வளவு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுது. இது 7 வயசா எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்குது, இது குழந்தைய தாளாட்டுற மாதிரி தாளாட்டிட்டு இருக்கீங்களே ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையா உங்களுக்கு மூளை எவனுக்குமே இல்லையோ அப்படின்றாப்ல. சோ ஃபர்ஸ்ட் சத்யா மேல தாவுது, அடுத்தது விஷால் மேல தாவுது, இல்லன்னா முத்து முன்னாடி தாவிட்டு இருக்கு. இந்த தாவல் விளையாட்டை தான் இது வந்து ஆடிட்டு இருக்கு. ரியாலிட்டிக்காவே அது அப்படிதான் ஆடுது. இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் அந்த பக்கம் சப்போர்ட் யாருக்கு அதிகமோ அங்கங்க ஜம்ப் பண்ணணும். சோ இந்த மாதிரியான ஒரு கேம் பிளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த கன்றாவி காட்ச பார்க்க முடியலன்றத, அத அவங்க வந்து ஏறி குதிச்சதோ இல்ல அப்படி இது பண்றதோ நான் தப்புன்னு சொல்ல. அவங்க குழந்தை இல்லன்றதுதான். ஒரு விஷயம் நடக்கும் போது ஒருத்தவங்க ஆறுன்னு சொன்னாங்கன்னா அது அது ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியர் அவங்க திரும்ப திரும்ப அதிகப்படுத்திட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளன்றதா இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொல்றேன். புரியுதா? 2வது ஒரு விஷயங்கள், இப்போ ஜெஃப்ரியும் சிவாவும் தான் ஃபைனல்ல இருக்காங்க. சிவா ஃபைனலுக்கு வரமாட்டான்னு என்னென்ன நக்கல் பண்ணாங்க, கடைசியா அவங்க கூடவே சேர்ந்து போட்டியாட வச்சாரு கடவுள்ன்றதும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு ட்விஸ்ட் பிக் பாஸ் ஏற்படுத்துறாரு. இவங்க 2 பேரும் விளையாட மாட்டாங்க, இவங்களுக்கு பதிலா வேற ஆட்கள் விளையாடணும், ஸ்வாப்பிங் கொண்டு வராரு பிக் பாஸ். சோ இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி சூப்பரா ஒரு செலக்ஷன் பண்ணாரு. யாரு அப்படின்னா ரயான் உண்மையா டாப் பிளேயர் அப்படின்ற. இதுக்கு ஆப்போசிட்டா அவங்க யார செலக்ட் பண்ணிருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு முத்துவை தான் சிவா செலக்ட் பண்ணிக்கணும். ஆனா அருணை வந்து செலக்ட் பண்ணிக்காரு. ஆனா அருணுமே ரொம்ப சாதாரண ஆள்லாம் இல்ல, டஃப் கொடுத்துட்டாருன்ற ஒரு பாயிண்ட் தான் நான் பாக்குறேன். பட் முத்து வந்திருந்தாருன்னா கேம் வேற மாதிரி மாறி இருக்கும்ன்றதுதான் என்னோட பாயிண்ட். இப்ப ஸ்வாப் பண்ணிட்டாங்க, பால எடுத்துட்டாங்க, டாய வந்து எடுத்துறாங்க. ஓகேவா? இப்ப இவங்க ரயானும் அருணும் தான் ஸ்வாப்பிங்ல வந்து கேம் ஆடுறாங்க. அந்த கேமுக்கு முன்னாடி சிவா பேசின டயலாக் அனுப்புல இருந்து ஏன்டாரே நிப்பாட்டுங்கடா அவனை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, சிவா அவரோட பாயிண்ட சொல்றாரா, சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேம் ஆரம்பிக்குது. இப்ப என்னன்னா ரயானை விட ஃபாஸ்டா நம்மளோட அருண் தான் ஓடி போய் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு. அவர் யாரோட எடுத்துறாரு அப்படின்னா ஜெஃப்ரியோட எடுத்துறாரு. அவர் நினைச்சிருந்தா அதை ஹோல்ட் பண்ணி வச்சு கேம தாறுமாறு பண்ணி இருந்துக்கலாம், இல்ல அந்த டாலை ஒளிச்சு எங்கேயா தூக்கி எரிஞ்சிருந்துக்கலாம் அப்படின்றதா. அவர் ரொம்ப நேர்மையா ஆடணுன்றக்கா நான் எடுத்துட்டேன், வேற என்ன பண்றது, கேம முடிக்கணும்னு சொல்லி லூசுத்தனமா கொண்டு வச்சா. அவரோட யோசனை
வைக்கணும் அப்படின்றத விட்டுட்டார். ஓகேவா? அதனாலதான் அந்த கேம் நடந்தது. இப்ப எல்லா கோவா கேங் எல்லாம் அருண் அப்படியே கடவுள் மாதிரி தூக்கி வச்சு பாராட்டான அருண் வந்து குற்ற உணர்ச்சியில சிவா கிட்ட சாரி சொல்றாரு. ஆனா சிவாவோட மைண்ட் செட் என்ன, நீ ரயானை விட வேகமா உன் கால அடிபட்டிருக்குன்னு சொன்ன, பட் இதை யோசிச்சியா, நீ ரயானை விட பெட்டர்ன்னு சொல்லி அவரை பாசிட்டிவ் பண்ணிட்டு இருக்காரு. அருண் குற்ற உணர்ச்சி தாங்காம ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காருன்ற ஒரு மொமெண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது. சோ ஃபைனல் வின்னர் யாரு அப்படின்னா ஜெப்ரி. ஜெப்ரிக்கு நாமினேஷன் பிக் பாஸ் தேவையே இல்லை. அது உண்மையாவே சிவா கொடுத்திருந்தா கூட அது யூஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க.